அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே மிகச்சிறந்த ஒரு நாளில் இருக்கோம். அதாவது புதிய பிறை பிறக்க உள்ள ஒரு தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் தொடக்கத்தில் இந்த அமலை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் முழுக்க அல்லாஹ் தாலாவினுடைய பாதுகாப்புலேயே நம்ம இருப்போம். இன்னும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு துன்பம் கூட தீண்டாது. இந்த மாதம் நீங்கள் துன்பத்திலிருந்து வெளிவந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கு எனக்கு நல்ல நேரம் பிறந்துராதா, நல்ல அதிர்ஷ்டம் வந்துராதா, என்னுடைய பிரச்சனை எனக்கு தீந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அதற்கு இந்த அமல் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பிறக்கும், நல்ல நேரம் தொடங்கிரும். உங்களுடைய விதியவே அல்லாஹ் மாற்றி அமைப்பான். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம். பொதுவாக சஃபர் மாதத்தை எல்லாருமே பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மாதம். இந்த மாதத்தில் சில கூடுதலான அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதத்தை போல ஒரு மாதத்தை, நல்ல பரக்கத்தான நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அமல்களை கொண்டு அலங்கரிக்கிறோம், எப்படி அல்லாஹ்வினுடைய தொடர்பில் நம்ம இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு அது நல்ல அதிர்ஷ்டமான வருஷமா அல்லது மோசமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருஷமா, பீடை வருஷமா அப்படிங்கிறது முடிவாகும். எனவே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கு அப்படி நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய 2 அமல்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமல்களை இன்று பிறை பிறந்ததிலிருந்து நீங்கள் தொடர்ந்து 3 நாளைக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா சிலரால் பிறை பார்க்க முடியாமல் இருக்கலாம், சிலர் பீரியட்ஸில் கூட இருக்கலாம். அதனால் 3 நாள் 3 பிறைக்குள்ளே இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க. மக்ரிபுக்கு பிறகு ஓதுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்றைக்கு பிறை பார்த்தவுடனே ஓதிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. நீங்கள் கேட்குற துவா இந்த மாதத்தில் அத்தனையுமே உங்களுக்கு கபூலாகும். அது மட்டுமல்ல, இந்த அமலை முடிச்சுட்டு சஜிதாவில் போயிட்டு இன்றைக்கு நீங்கள் 900 தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் ஒன்றை கூட குறையாமல் அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அது மட்டும் கிடையாது, இந்த மாதம் யாருக்கெல்லாம் செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இந்த மாதம் பாருங்கள், பணம் உங்களோட வீடு கட்டாக வரும். உங்களால் எண்ணி முடிக்க முடியாத அந்த அளவிற்கு ரிஸ்க் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவான். இது அப்படிப்பட்ட பரக்கத்தான ஒரு அமல், ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த அமலுக்காக செலவு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதத்தை உங்களோட வெற்றியின் மாதமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த மாதத்தை உங்களோட வாழ்க்கையில் மிக மிக சுவாரஸ்யமான மாதமாக மாற்ற முடியும். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு மாதமாக மாற்ற முடியும். இன்னும் சம்பாத்தியத்தில் உயர்வை தரக்கூடிய, இன்னும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அழகை தரக்கூடிய, இன்னும் அன்பான உறவுகளை தரக்கூடிய ஒரு மாதமாக நம்ம மாற்றிக்க முடியும். இன்னும் சொல்கிறேன், இந்த அமலை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இந்த மாதத்தில் வராது. உங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வச்சுப்பான். இன்னும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த அமலை முடிக்கிறவங்களுக்கு நற்செய்தி குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில். இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியான அமல்கள் தான். 2யுமே நான் உங்களுக்கு தமிழில் போடுறேன். இன்னும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு தமிழில் எழுதி போடுறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த சூறாவை நான் தமிழில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே இது ரொம்ப அவசரமான பதிவாக இருக்கிறதுனால நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான். உங்களுடைய நிறைவேறாத துஆக்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா நம்ம ஒரு நல்ல அமல்களை தான் நம்ம செய்கிறோம். அந்த நல்ல அமல்னால யாருக்காவது பிரயோஜனத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான், அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துட்டான், இன்னும் அவங்களுடைய துஆவை கபூலாக்கிட்டான் அப்படின்னா கட்டாயம் இன்னொரு மனிதரை சந்தோஷப்படுத்தி பார்த்த அந்த ஒரு நற்காரியத்தின் காரணமாக கூட அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய துஆவை கபூலாக்கலாம் அல்லது நிறைய நன்மைகளை கொடுக்கலாம். அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க கிட்ட ஒரு மேலான வேண்டுகோள், அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள், இன்னும் ஹைப் பண்ணுங்கள். கட்டாயம் இது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு சின்ன உதவியை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
முதல் திக்ரு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு. ஆனால் இதனுடைய பலன், இதனுடைய பவர் அதிக அதிக அளவு நாம் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இது ஒரு பவரான திக்ரு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, இன்னும் தலைவிதியை புரட்டி போடக்கூடியது. அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க. அல்லாஹ்வை கொண்டே தவிர ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதற்கான அதிகாரம் பெறவோ சக்தி பெறவோ எந்த ஒருவருக்கும் முடியாது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அவனிடம் உதவி தேடுதல் மூலமே அதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதன் விளக்கமாகும். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய விளக்கத்தை நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டதுக்காகவே அல்லாஹாலா நமக்கு நிறைய நலவுகளை கொடுப்பான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு நீங்கள் பிறையை பார்த்ததுலேருந்து நீங்கள் 101 முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளை கேளுங்க. எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுமோ அதை பற்றி நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கு 99 பிரச்சனையிலேருந்து அல்லாஹாலா நம்மளை வெளிக்கொண்டு வர்றான். 99 தேவைகள் உங்களுக்கு கபூலாகும். அது மட்டும் கிடையாது, இது சொர்க்கத்தின் பொக்கிஷம். சொர்க்கத்தில் போயிட்டு நீங்கள் நிர்கதியாக நிற்கும்போது இந்த அமல் உங்களுக்கு பொக்கிஷமாக வெளிவரும். அல்லாஹாலா சொல்வானாம், அந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வாங்க. லாஹோவில் சொன்ன அந்த அடியாரினுடைய பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது மலக்குமார்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டுவாங்களாம். நம்ம லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹுங்கிற ஓதர அந்த சொற்களுக்கான நன்மையை இதுதான் கடைசியில் நமக்கு ஒரு புதையலாக நமக்கு வரும். இது மறுமைக்கு மட்டும் ஒரு புதையல் கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுல இந்த உலகத்துலேயும் புதையல் தான். இதை சரியான முறையில் நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்க முடியும். சாதனையாளராக நம்ம மாற முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்திட்டு வருது. எனக்கு நடக்கக்கூடிய சில சந்தோஷமான நல்ல நேரத்தில் இந்த திக்ரு எனக்கு உதவியாக இருந்திருக்கு. அதே போல் தான் என்னுடைய மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நான் நிர்கதியாக நிற்கும்போது இந்த திக்ரு தான் எனக்கு கை கொடுத்து உதவியிருக்கு. அந்த அளவு இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. சுபஹானல்லாஹ், நீங்களும் கையில் எடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்தாலா மாற்றி அமைப்பான். அதோடு ஒரு புதிய பிறையினுடைய தொடக்கத்தில் இதை ஓதி பாருங்கள். உங்களை ஒரு பிரச்சனையும் தீண்டாது. இன்னும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. இந்த சூறாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கான். அது என்ன சூறா அப்படின்னா சூரா ஷம்ஸு. இந்த சூரா ஷம்ஸை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மக்ரிபுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது 7 முறை ஓதி முடிச்சுக்கோங்க. அல்லது இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பிறைக்குள்ள 3 மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவை 7 முறை ஓதுங்க. இந்த சூறா ரொம்ப ரொம்ப சிறிய சூறா தான். எல்லாருமே ஓதக்கூடிய வகையில் 15 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா தான். நான் உங்களுக்காக தமிழ்லையும் நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பார்த்து ஓதுங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இந்த சூறாவில் அல்லாஹ்தாலா 7 விதமான சத்தியங்களை பண்ணுறான். அல்லாஹ்தாலா சாதாரணமாக எதற்குமே சத்தியம் பண்ண மாட்டான். அவன் சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த சூறாவில் 7 சத்தியங்களை அல்லாஹ்தாலா பண்ணுறான். சூரியன் மீது, இன்னும் சந்திரன் மீது, இன்னும் வானத்தின் மீதும், இன்னும் பூமியின் மீதும், இப்படி தொடர்ந்து 7 சத்தியங்களை அல்லாஹ்தாலா பண்ணுறான். இந்த சூறா அவ்வளவு வரக்கத்தான ஒரு சூறா. இந்த சூறாவை இந்த ஒரு சஃபர் மாதத்தினுடைய பிறையில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த மாதம் இதை ஓதி பாருங்கள். இது போல் என்னுடைய வாழ்க்கையில் நலவுகளை நான் பார்த்ததே கிடையாது, இப்படிப்பட்ட அதிசயத்தை நான் உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்வீங்க. அந்த அளவு இந்த சூறா நிறைய சிறப்புகளை கொண்ட சூறாவாக இருக்குது. இது நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. இதனுடைய சிறப்புகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இந்த சூறாவை ஓதுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. உங்களுடைய தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓதுங்க. யாருக்கெல்லாம் லக் அடிக்கணும், எனக்கு 1,00,000 ரூபா லக் அடிக்கணும், இன்னும் 1,00,000 சந்தோஷமான செய்திகளை நான் கேட்கணும், இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கணும், இந்த மாதிரி லக் அடிக்கணும், என்னுடைய இந்த விஷயத்தில் எனக்கு லக் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே இந்த சூரா ஷம்ஸை இந்த இரவில் நீங்கள் ஓதி பாருங்கள். சுபஹானல்லாஹ், உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஷம்ஸு சூறாவை 7 முறை ஓதிடுங்க. லா ஹவுல வலா குவத்தை நீங்கள் 101 முறை ஓதிடுங்க. கட்டாயம் நீங்கள் சஜிதாவில் போயிட்டு நீங்கள் துஆ செய்யுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய 1000 தேவைகளாக இருந்தாலும்
நீங்கள் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேளுங்க. 1,00,000 தேவையை நீங்கள் கேட்க முடியுமா? கேளுங்க. அல்லாஹ் தாலா அத்தனையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இந்த சூறா வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூறா. அந்த சஜிதாவிலேயே எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சிருங்க. அப்படியே எனக்காகவும் துவா செய்யுங்க. உங்கள் எல்லாருடைய துவாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப மேலும் இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லோருமே எல்லாருக்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் இந்த அமலை இந்த சிறப்பு மிகுந்த சஃபர் மாதத்தில் வரக்கூடிய ஆரம்ப நாட்களில் இந்த அமலை செய்து இதனுடைய பரக்கத்தின் காரணமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில் அனைத்து நற்பாக்கியங்களையும் கொடுக்கட்டும். இன்னும் அனைத்து விதமான துன்பங்களை நீக்கட்டும். இன்னும் நம்ம அனைவருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.